ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் காவலர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி ஆணை. ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். காவலர் தேர்வில் குளறுபடிகள் நடந்திருந்தால் அதை நிரூபிக்க முடியுமா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் குற்றச்சாட்டுக்கு இந்நாள் முதலமைச்சர் ரங்கசாமி பதிலடி. புதுவை லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பந்தல் அமைக்கும் பணி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். பிரதமர் மோடி புதுவை வரவுள்ளதால் ஏற்பாடுகள் மும்முரம். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய தொழிலாளர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கும் விழா. நலத்திட்ட உதவிகளை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் வழங்கினர். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கான அனைத்து விதமான குர்தாஸ், ஓபன் டாப்ஸ், வெஸ்டர்ன் டைப் டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், நைட் ட்ரெஸ், ஆண்களுக்கான ஃபார்மல் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட், டி ஷர்ட், மென்ஸ் டெனிம், காட்டன் பேண்ட், ஃபுல் சைஸ் டி ஷர்ட், குர்தா செட், ட்ராக் பேண்ட்ஸ், ஷார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு அழகழகான ஃப்ராக்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட்னு எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ். இன்னும் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷூஸ் கூட இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், தி ஃபேமிலி ஃபேஷன் டெஸ்டினேஷன், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் காவலர் பணிக்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பணி ஆணையினை வழங்கினர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக இருந்த 207 காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இணைய வழி மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதில் 49 காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினருக்கும் 10 காவலர் பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் பணியமர்த்தப்பட்டது. மீதமுள்ள 125 நபர்களுக்கு உடல் தகுதி தேர்வு மற்றும் எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 112 காவலர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உள்துறை செயலர், காவல்துறை துணைத் தலைவர், காவல்துறை தலைமை இயக்குநர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 112 தகுதி பெற்ற காவலர்களுக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் பணி ஆணையினை வழங்கி பாராட்டினர். மேலும் மீதமுள்ள 13 பேருக்கு தேர்வுக்குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்டு பணி ஆணை விரைவில் வழங்க உள்ளனர். மேலும் இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, உள்துறை செயலர் கேசவன், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவலர் தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சியினர் அதனை நிரூபிக்க முடியுமா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலடி கொடுத்துள்ளார். காவலர் பணிக்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி ஆணை வழங்கி பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு விரைவாக அனைத்து பணியிடங்களை நிரப்பி வருவதாகவும் கடந்த அரசு ஒரே ஒரு அரசு பணியிடங்களை கூட நிரப்பவில்லை என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் இந்த தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அதனை அவர்களால் நிரூபிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை சிலர் கூறுவது இதுபோன்ற பணிகள் நிரப்பக்கூடாது என்கிற எண்ணமே தவிர இவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சூழல் உருவாக்கி இந்த தேர்வுகளை ரத்து செய்வது அவர்களின் எண்ணம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் தேர்வு குறித்து வைத்த குற்றச்சாட்டுக்கு மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்தார்.
மேலும் தொடர்ந்து பேசிய அவர், விரைவில் 192 அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும், இதுவரை காவல்துறையில் 2000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், காவல்துறையை நவீனப்படுத்தி அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவது அவசியமாக உள்ளது என்றும் கூறிய அவர், இதுகுறித்து மத்திய அரசிடம் கேட்டுள்ளதாகவும், நமது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் குற்றங்களுக்கு விரைவாக தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது என்றும், மக்களின் பாதுகாப்பும் நமது ஆட்சியில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காவலர்கள் தங்களை பணியை சிறப்பாக செய்து காவலர்கள் உங்கள் நண்பன் என சொல்வது போல் மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல் குற்றவாளிகளை பிடிக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி அவர்களை திருத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகின்ற அளவிற்கு அரசு பணியில் உள்ள பணியிடங்களை விரைவாக நிரப்புகின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயலாற்றி வருகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த 5 ஆண்டுகளில் சுமார் 5000 இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு அரசில் பணி ஆணை வழங்கப்பட்டு பணி சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அரசு முறை பயணமாக புதுவைக்கு பிரதமர் மோடி வருகை தரவுள்ளதையொட்டி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பந்தல் அமைக்கும் பணி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதையொட்டி பிரதமர் மோடி தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறார். புதுச்சேரிக்கு வரும் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகிறார். முன்னதாக பிரதமர் 28ஆம் தேதி விமானம் மூலம் சென்னைக்கு வந்து இரவு கிண்டி ஆளுநர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்த பின்னர் மறுநாள் 1ஆம் தேதி பிரதமர் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் புதுச்சேரிக்கு காலை 11:40 மணிக்கு வருகை தரவுள்ளார். ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை வரவேற்கின்றனர். மேலும் அவர் கார் மூலம் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு வரவுள்ளார். அங்கு அரசு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து உரையாற்றுகிறார். பிரதமர் வருகையொட்டி ஹெலிபேட் மைதானத்தில் மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணி மற்றும் பார்வையாளர்கள் உட்கார்வதற்கு வசதிகளும் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையினர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். மேலும் பிரதமர் உரையாற்றும் விழா மேடைகளை பார்வையிட்டு ஆய்வு நடத்திய அவர்கள் அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலத்துங்கன் சிறப்பு பாதுகாப்பு படையினருடன் ஆலோசனையும் மேற்கொண்டார். இதனிடையே லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் சிறப்பு பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வளர்ந்த வேளாண்மை வளர்ந்த புதுச்சேரி என்ற தலைப்பின் கீழ் விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அரியூரில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். மேலும் சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்குவதற்கான அடையாள அட்டை மற்றும் மாதிரி காசோலை வழங்கி தொடங்கி வைத்தனர். இந்த திட்டத்தின் மூலமாக 6779 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த விழாவில் காரைக்கால் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் 75 அட்டவணை இன விவசாயிகளுக்கு விசை தெளிப்பான்கள், பிளாஸ்டிக் தார்பாய்கள், மத்திய அரசின் பண்ண எந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 10 பொது மற்றும் அட்டவணை இன விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் டிராக்டர், பவர் டில்லர்கள், பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை சேர்ந்த கரும்பு சாகுபடி விவசாயிகளுக்கு 84,27,600 ரூபாய் மானியம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் 50 வயதை கடந்த மீனவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க புதுவை அரசு மீன்வளத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் 50 வயதை கடந்த மீனவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் 50 வயதை கடந்த விசைப்படகு உரிமையாளர்களுக்கு மீனவர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்த நிலையில், இதனைத் தொடர்ந்து அதற்கு தடையாக இருந்த ஒரு சில விதிகள் புதுவை அரசால் திருத்தப்பட்டு இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும்,
மேலும் மீன்வளத்துறை மூலம் ஓய்வூதியம் பெறும் மீனவர் இறந்துவிட்டால் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஈமச்சடங்கு உதவித்தொகை 15,000 இருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2025-26 ஆண்டிற்கான மழைக்கால நிவாரணமாக தலா 6,000 ரூபாய் வீதம் விடப்பட்ட 328 மீனவர் குடும்பங்களுக்கு 19,68,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது என்றும் இந்த நிவாரணம் மீனவர்கள் வங்கிக் கணக்கில் வெள்ளிக்கிழமையன்று செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 50 வயது நிறைவடைந்த 323 மீனவர்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2022-23 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் மற்றும் 2025-26 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் தலைமை தாங்கினார். தொடர்ந்து விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினியை வழங்கினார். மேலும் இந்த விழாவில் இளங்கோ அடிகள் பள்ளி முதல்வர் கோகிலாம்பாள், இந்திரா காந்தி பள்ளி துணை முதல்வர் சந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 416 பேர், இந்திரா நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 290 பேர் என மொத்தமாக 706 மாணவ மாணவிகளுக்கு இந்த இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டது. புதுச்சேரி கோரிமேடு இந்திரா நகரில் சிந்தட்டிக் டென்னிஸ் விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் கோரிமேடு இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திய ஆட்சி பணியாளர் அதிகாரிகள் குடியிருப்பில் சிந்தட்டிக் டென்னிஸ் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக 48.90 லட்சம் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்டது. இந்த பணியை துவங்கும் முகமாக பிப்ரவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை புதுச்சேரி அரசு கொறடா மற்றும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் முன்னிலையில் இந்த பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை அரசின் தலைமை செயலாளர் சரத் சௌகான், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை செயலாளர் கிருஷ்ணமோகன் உப்பு, பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையின் இயக்குநர் சுதாகர், புதுவை அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, சிறப்பு கட்டிடம் கோட்டம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் துறையின் துணை இயக்குநர் வைத்தியநாதன், விரிவுரையாளர் ஆனந்தன், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் திவாகர் நீலகண்டன், கட்டிட ஒப்பந்ததாரர் நிவி இன்ஃப்ரா சொல்யூஷன்ஸ் உரிமையாளரும் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தின் எதிரொலியாக மேலும் சில தரமற்ற மாத்திரைகள் கண்டறியப்பட்டு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தரமற்ற மருந்து மாத்திரைகள் விற்பனைக்கு தடை விதித்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டு வருகிறது. அதன்படி ஹரியானா சோனேபேட் ரிச்சுவல் ட்ரக்ஸ் பிரைவேட் லிமிடெடின் ரோஸ்வாட்டாடின் குளோபிடோக்ரல் மாத்திரை, ஹிமாச்சல பிரதேசம் அல்பெக்ஸ் பார்மா பிரைவேட் லிமிடெடின் பேண்டோட்ரசால் மாத்திரை IP, தெலுங்கானா ஜான்சன் ஃபார்முலேஷன்ஸ் நிறுவனத்தின் குளோசாண்டால் 5, ஐவர்மெக்டின் 0.2 வாய்வழி கரைசல் ஆகியவை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் பெண் உட்பட 4 பேரிடம் ஆன்லைன் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருபுவனை பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் செல்போன் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு லிங்க் ஒன்று வந்துள்ளது. அந்த லிங்கை பதிவிறக்கம் செய்தபோது அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 1,05,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. இதுகுறித்து அவர் விசாரித்ததில் மர்ம நபர்கள் லிங்கை அனுப்பி பணம் பறித்தது தெரிய வந்தது. இதேபோல் கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்தவர் மின்சார மோட்டார் சைக்கிளின் பேட்டரி தொடர்பாக சமூக வலைதளத்தில் தேடியுள்ளார். அப்போது அவரது செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர் மின் மோட்டார் பேட்டரிக்கு 13,500 ரூபாய் கேட்டுள்ளார். அந்த தொகையை அவர் அனுப்பிவிட்டு மீண்டும் தொடர்பு கொண்டபோது செல்போனை அவர் எடுக்கவில்லை. இதேபோல் முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த தகவலை பார்த்து 1,500 ரூபாய்க்கு புதிய துணிகள் ஆர்டர் செய்து ஏமாந்துள்ளார். மேலும் மதிகிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாட்ஸ்அப் எண்ணிற்கு லிங்கை அனுப்பி 2,799 ரூபாய் ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுவை கோரிமேடு சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,810 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,920 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.